வணக்கம். இது நிஜக்கண். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க தம்முடைய கட்சி தீர்மானிக்கும் பட்சத்தில் அதற்கு நான் ஆதரவு வழங்குவேன் என ஸ்ரீலங்கா பொதுஜனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதற்கு கட்சியை தீர்மானிக்க வேண்டும், நான் இல்லை. தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என கட்சி கூறினால் அதனையும் செய்வேன் என மஹிந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இன்னமும் ஆதரவு இருக்கின்றதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கின்ற போதுதான் அவர் இதனை கூறியிருக்கின்றார். இதேவேளையில் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கைக்கு அமைய எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்போம் என ஹம்பஹா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜேதிலக்கு தெரிவித்துள்ளார். நாட்டிலுள்ள மக்களின் உள்ளுணர்வை புரிந்து கொண்ட தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்பதன் காரணமாகவே நாம் அந்த முடிவை எடுத்துள்ளோம் என அவர் கூறியுள்ளார். ஒன்றிணைந்து வெல்வோம் என்ற துணைப்பொருளில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பானது பம்பலப்பிட்டிய லொரிஸ் மாவட்டத்தில் உள்ள ரணில் விக்ரமசிங்கவின் ஜனாதிபதி தேர்தல் ஊடக அமையத்தில் இடம்பெற்றுள்ளது. இங்கு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மிலான் ஜேதிலக்கு இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கின்ற போது, தற்போது இந்த நாட்டின் பொருளாதார, அரசியல், சமூக நெருக்கடிகளை தீர்த்து இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே ஒரு தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே பார்க்க முடியும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குழு என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்த வேண்டும் என்று நாங்கள் கலந்துரையாடினோம். இளம் அரசியல்வாதிகளாகிய நாங்கள் நாட்டை பற்றி சிந்தித்து இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்தோம். இந்த நாடு பெரும் நெருக்கடியில் சிக்கிய போது அனைத்து தலைவர்களும் ஓடிவிட்டனர். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த சவாலை ஏற்றுக்கொண்டார். அவர் சவாலை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, குறுகிய காலத்தில் இந்த நாட்டை மீட்டெடுத்தார். எதிர்காலத்தில் இந்த நாட்டின் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினையும் மக்களுக்கு நல்ல சம்பளத்துடனான வேலை, சமூக ஆகிய சூழலை உருவாக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தலைவராகவே நாம் அவரை பார்க்கின்றோம் என மிலான் ஜேதிலக்கு தெரிவித்துள்ளார். இதேவேளையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிக்க பிரதமர் தினேஷ் குணவர்த்த தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் நேற்றைய தினம் மகரகமவில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த கூட்டத்தில் மக்கள் ஐக்கிய முன்னணியினுடைய பிரதம செயலாளர் திச யாப்பா ஜெயவர்தன, உபதலைவர் ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி, பிரதி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜதாமினி குணவர்த்தன, பிரதி செயலாளர் விஜய ரத்நாயக்க, உபதலைவரும் முன்னாள் பிரதி சபாநாயகருமான கேதாஞ்சன குணவர்த்தன உள்ளிட்ட மத்திய குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு தமதுடைய ஆதரவை வழங்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அண்மையில் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் நாமல் ராஜபக்ஷ தற்போது ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். அதாவது, வடக்கிலிருந்து எதிர்காலத்தில் தமிழ் இளைஞர் ஒருவர் பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவம் செய்வதை எதிர்பார்த்திருக்கின்றேன் என ஸ்ரீலங்கா பொதுஜனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் இப்போது தமிழ் சமூகத்தில் உள்ள இளவயதினருடன் தன்னுடைய கட்சி நெருங்கி செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் இளைஞர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அக்கறையாக இருப்பதாகவும், மேலும் அவர்கள் எதிர்காலத்தில் ஜனாதிபதியாக வேண்டும் அல்லது பிரதமராக வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக இலங்கையில் தேர்தல் நிலவரம் காணப்படுகின்ற போது உலகளவிலும் சில விடயங்கள் முக்கிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான மோதல் போக்கு உலகளவில் மிக முக்கிய விடயமாக மாறியிருக்கின்றன. அதாவது, ஈரான் நாட்டிலிருந்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலை செய்யப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இதற்கிடையே இந்த ஹனியே படுகொலைக்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக கூட ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் சூளுரைத்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே மீண்டும் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது.
காசாவில் நடத்தும் தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் எதிர்ப்பு வந்தாலும் கூட இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தவில்லை என்று சொல்லலாம். ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை போரை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் அறிவித்து வருகின்றது. இந்த சூழலில்தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஹமாஸ் அறிவித்திருந்தது. ஏற்கனவே அவர் மீது கடந்த 2004 முதல் பலமுறை கொலை முயற்சி தாக்குதல் நடத்தப்பட்டது. இருப்பினும் அவர் தப்பியிருந்தார். ஆனால் இந்த முறை அவர் மீதான தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்க உள்ள நிலையில் அதில் கலந்து கொள்ள இஸ்மாயில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானுக்கு சென்றிருந்தார். அப்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில்தான் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்திய நிலையில் அதில் இஸ்மாயில் கொல்லப்பட்டுள்ளார். அவருடன் அவருடைய பாதுகாவலர்கள் 2 பேரும் உயிரிழந்திருக்கின்றனர். இதை ஹமாஸ் உறுதி செய்துள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலை போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என அஞ்சப்படுகின்றது. இதற்கிடையே இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. அதாவது இவ்வளவு பெரிய தாக்குதலை அமெரிக்காவிற்கு தெரியாமல் அல்லது அமெரிக்காவின் ஒப்புதல் இல்லாமல் இஸ்ரேல் நடத்தியிருக்க முடியாது என்பதே ஈரானின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இந்த சம்பவம் குறித்து எங்களுக்கு முன்கூட்டியே தெரியாது. இதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் உலகிற்கு என்ன சொல்ல வருகின்றது என எனக்கு தெரியாது. ஆனால் போர் நிறுத்தம் கட்டாயம் தேவைப்படுகின்றது. அதன் முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். காசா மட்டுமன்றி வடக்கு லெபனானில் கிஸ்புல்லாவாக இருந்தாலும் சரி, செங்கடலில் கவுதியாக இருந்தாலும் சரி, மோதல் வராமல் இருக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகின்றோம். ஈரான், சிரியா, ஈராக் என எல்லா நாடுகளிலும் அதையே தான் செய்து வருகின்றோம். மீண்டும் போர் அல்லது பதற்றம் ஏற்படாது என்பதை உறுதி செய்ய போர் நிறுத்தம் தேவை என்று அவர் விளக்கமளித்துள்ளார். அதே நேரம் அமெரிக்காவின் இந்த விளக்கத்தை ஏற்க ஈரான் மறுத்துள்ளது. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் மரணத்திற்கு அமெரிக்காவை குற்றம் சாட்டிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரான் தூதர் அமெரிக்காவின் ஒப்புதல் மற்றும் உளவுத்துறை ஆதரவு இல்லாமல் இதுபோன்ற ஒரு தாக்குதலை இஸ்ரேலால் நடத்தியிருக்க முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது தைப் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேலும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. கடந்த மாதம் நடந்த வான்வெளி தாக்குதலில் முகமது தைப் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதனால் அங்கே பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. முன்னதாக ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்தது. இதற்கிடையே இஸ்ரேல் தரப்பில் இந்த அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கின்றது. அதாவது ஹமாஸ் ராணுவத்தினுடைய முக்கிய தளபதியாக கருதப்படும் முகமது தைப் வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இவர்தான் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர் என இஸ்ரேல் கருதுகின்றது. கடந்த மாதம் காசாவில் நடத்திய வான்வெளி தாக்குதலில் முகமது தைப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இது தற்போது போர் நடவடிக்கை மேலும் வீரியமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை இனிவரும் காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.